இவங்க என்னதான் ஐடியா வச்சுருக்காங்கன்னே தெரியலையே. ஏன்னா என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு வெளியில் மாற்றி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் என்னை பற்றி நீங்கள் உள்ளே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிக்குது நம்ம பாரு. இது தெரிஞ்சு பண்ணுதா தெரியாமல் பண்ணல, நல்லா தெரிஞ்சே பண்ணுது. இதில் வேற நடுவில் கமருதீனை திரும்பவும் நம்மக்கிட்ட ஒட்ட வச்சுக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணுது. வாட்டர் மெலனை டோட்டலாக அவாய்ட் பண்ணிகிட்ருக்கு. வாட்டர் மெலன் தனியாக நடிப்பறக்கனா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உட்காந்து பின்பக்கத்தில் உட்காந்து ஏதோ சாப்பிட்டுருக்கு. அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 பேரையும் அடுத்த நாள் காலையில் வெடிகாலத்தால் கூப்பிட்டு வச்சு கேட்டதே என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எங்கள் அம்மாலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கேட்டது பாரு தான். ஆனால் அதை திருப்பி எங்கள் வாமா சாப்பிட வரலையா நினச்சி வருத்தப்படாதுன்னு கேட்டால் நீங்கள் தேவையில்லாமல் இதை பற்றி இன்னும் பேசக்கூடாதுண்ணா. நான் எங்கம்மா பேசுனேன், நீ தான் பேசுனேன்னா நான் என்ன நீ கை பிடிச்சிக்கிட்டியா? அதே ரேஞ்சுக்கு திரும்பவும் ஒரு வேலையை ஆரம்பிச்சிச்சு. இந்த வேலையை திரும்பவும் அந்த அம்மா நம்ம கணேஷ் ஹவுஸ் மேட் ஆனதுக்கப்புறம், ஹவுஸ் லீடர் ஆனதுக்கப்புறம் திருப்பி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ரொம்ப ஓவராக பேசாதீங்க, கேட்டால் பதில் சொல்லுங்கன்னா அப்பயும் நடுவில் கூட ஓவராக பேச ஆரம்பிச்சிச்சு. பேசுகிற இடத்துலலாம் நான் என்னையை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்றதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த மாட்டை. இவங்க யார் பேசுனாங்க? இப்போது நம்ம பற்றி தப்பாயிடுச்சுன்னு சொன்னோடனே அதை வச்சு நம்ம ட்ராமா பண்ணி நான் நல்லவேன்னு காட்டுறதுக்கான ஒரு சீனை இங்கே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு இந்த அம்மா. கூடவே வாட்டர் மெலன் வழக்கப்படி எல்லோரும் ஓப்பன் நாமினேஷன் பண்ணாங்க. 10க்கு 10 2 பேரையும் மாற்றி போட்டாங்க. போட்டதுக்கு திரும்ப ஏன்டா நீ என்ன போட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அரை மணி நேரம் பேசுகிறாங்க. அதுவும் வாட்டர் மெலன் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி பேசி கொலையாக கொண்டு எடுத்து அதில் ஒருத்தன் தண்ணி எடுக்க போனான்னா நீ பற்றியா என்ன இது இண்டிசென்ட் பிஹேவியர்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஐயோ நம்ம எடிட் பண்ணி காட்டும் போதே நமக்கு ஒரு டார்ச்சராக இருக்குது. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னு தெரியல. இவங்க 2 பேரை வச்சுட்டு இந்த வீட்டை ரொம்ப நிம்மதியாக வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்குந்தாங்கன்னா நிச்சயமாக அது பெரிய கனவு தான். இதுக்கு நடுவில் வியன்னான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்னன்னா இப்போ எப்பயாவது ஒரு வாட்டி நல்லா தெளிவாக 4 லைன் பேசினதுக்கப்புறம் எனக்கு பிக் பாஸ் 4-5 வாட்டி பாராட்டாரா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ எதுக்கு பேசினாலும் எல்லாரும் பேசினாங்கன்னா நம்ம மாற்றி பேசுவோம், அதுதான் நம்ம கை தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அது கை தட்டு வாங்கிறதுக்கான வேலையாக பண்ணிகிட்டு இருக்கு. சரி எதனோ பேசுதேன்னு பார்க்கறதுக்கு மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் இந்த 2 வீட்டையும் ஒரே வீட்டு ஆக்குனது, இதற்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த பாரு மீண்டும் முருங்கை மரம் ஏற தான் போகுது, எல்லாமே பார்க்க தான் போகிறாங்க. இவங்க வெளியே அனுப்பலன்னா நிச்சயமாக இந்த பிக் பாஸ் வீடு உருப்படாது, இறங்காது, நாசமாக போக போகுது. இல்லாட்டா பெரிய சண்டை கடை ஆக போகுதுன்றது தான் நிச்சயம். 2 பேரையும் அனுப்புங்க பாஸ், பிக் பாஸ்.